வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய நமக்குள்ளே இருக்கிற கேள்வி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது தான் இதுக்கு இருக்கிற பெரிய தடங்களே. செல்ஃப் டவுட்னு சொல்லும்போது இது நான் தகுதி உடையவனா அப்படிங்கிற கேள்வி, இது என்னால் முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்போது கண்டிப்பாக மணி மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கானதாக இருக்காது. இப்போ இந்த கதையில் பாருங்கள் எப்படி செல்ஃப் டவுட்டை கிளியர் பண்ணலாங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பையன், எப்போவுமே கவலையாகவே இருக்கிற அந்த பையன் ஒரு குருவை தேடி போகிறான். அந்த குரு சொல்கிறாரு, எதுக்காக என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. புத்தரை போல் என்னால் ஞானம் மிக்கவனாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் எனக்கு இருக்குது. ஸோ அந்த விஸ்டம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல. அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த செல்ஃப் டவுட்னால ஐ ஃபீல் இன்செக்யூர்ட் அண்ட் டவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த குரு என்ன சொல்கிறாரு, சரி நீ போய் குளத்தில் போய் ஒரு தாமரை இருக்கும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் போய் குளத்தில் இருக்கிற தாமரையை எடுத்துகிட்டு வந்துட்டு குரு கிட்ட கொடுக்குறாங்க. சரி இந்த தாமரை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அந்த குரு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போது இந்த தாமரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, வெரி அட்ராக்டிவ். ஆனால் அது வளர்கிற இடம் ரொம்ப டார்க்கான மட், அந்த சேரும் சகதி ரொம்ப டார்க்கான இடம். அங்கிருந்து தான் இந்த அழகான தாமரை உருவாச்சு. அப்போ அந்த டார்க்னஸை பார்த்து டவுட் ஆகிட்டு பயந்து நான் எப்படி வளர்வேன், என்னால் அழகான பூக்களை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தால் அந்த தாமரை வளர்ந்துருக்காது. ஸோ அந்த தாமரை இப்போ அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு அதனுடைய கான்ஃபிடென்ஸும் மன உறுதியும் தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு ரொம்ப நல்லா இது புரியுது. சரி இனிமே எனக்கு செல்ஃப் டவுட் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மெடிடேட் பண்ணுறாங்க. நிறைய டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற அளவுக்கு அந்த பையன் வளர்ந்துடுறான். இதே கேள்வி ஒரு பெண்மணி ஒரு நாள் இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. எனக்கான கேள்விகள் நிறையா இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னங்கிறது நான் தகுதி உடையவளானே எனக்கு தெரியலன்னு கேட்கும்போது இந்த பையன் அதே தாமரையை கொடுத்து அதே விளக்கத்தை சொல்கிறான். இப்போது இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, விஸ்டம் அப்படிங்கிறது நமக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் அது நம்மளுடைய செல்ஃப் டவுட்னால நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. மணி ரிலேட்டடாக நிறைய செல்ஃப் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய தகுதி என்ன, எனக்கு இவ்வளவு தான், என்னுடைய படிப்புக்கு இவ்வளோ தான் வரும், என்னுடைய உழைப்புக்கு இவ்வளோ தான் வரும், இப்படி நிறைய லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் அபவுட் மணி ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் பட் வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். எவ்ரிடே காலையில் நீங்கள் எழுந்ததுமே பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ஒரு கையை எடுத்து உங்களோட ஹார்ட் மேலே வச்சுக்கோங்க. இது ஹார்ட் எனர்ஜி, பவர்ஃபுல்லான எனர்ஜி. ஸோ அதை சோர்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கையை ஹார்ட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஐ டிசர்வ் டு பி ரிச், ஐ டிசர்வ் த பெஸ்ட் ஆஃப் மணி, ஐ டிசர்வ் டு பி a millionaire. We all deserve to be a millionaire. I deserve to be financially free. We all deserve to be financially free. I deserve to have the best for myself. We all deserve to have the best in our life. I deserve the best, the best, the best. Yes, 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 it's done, it's done, it's done. இந்த நல்வாக்கியங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டுமில்லை, எல்லாருமே ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ட் லைஃப் லீட் பண்ணணுங்கிற அந்த எண்ணத்தோடவே நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் ஹார்ட்டில் கை வச்சு நீங்கள் சொல்லணும்னு சொன்னேன். ஸோ இப்படி பண்ணும்போது த எனர்ஜி, அந்த ப்ராஸ்பரிட்டிக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க.
இது தினமும் செய்யுங்க. உங்களுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, மாற்றங்கள் என்னங்கிறது நீங்களே உணர்வீங்க. இப்போ நாம இந்த மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு பூட் கேம்ப் எவ்ரி மந்த் ஆன்லைனில் ஜூமில் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது மெயினாக நம்மளுடைய 10x மணி NLP கோட் அப்படிங்கிற டெக்னிக், வெரி பவர்ஃபுல் டெக்னிக். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி அட்ராக்ட் பண்ணலாம், பர்மனெண்ட்லி நம்மளுடைய க்ரோத் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நம்மளோட ஐடென்டிட்டியை 10x ஐடென்டிட்டியாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள்ங்கிறது நீங்கள் இந்த பூட் கேம்பில் தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். QR கோடு இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். Thank you.